ஹலோ! வெல்கம் பேக் டு டாரோ டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கேண்டில் வேக்ஸ் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எந்த ஆப்ஷன்ஸும் வைக்கல, இந்த ஒரே கலர் கேண்டில் தான். ஸோ இந்த ரீடிங் நீங்கள் ஒரு க்யூரியாசிட்டியில் கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களை வழி நடத்தும் அப்படிங்கிறத நம்பி பார்க்க ஆரம்பிங்க. ரெண்டாயிரத்தி 26 நீங்கள் புதுசாக ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. ஒரு சிலருக்கு வந்து இது வேலை மாற்றமாக இருக்கலாம், இன்னொரு சிலருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வேறொரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வேறொரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது. உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இப்போது ஒன்றா பார்த்துட்ருக்குற உங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம், இல்லை உங்களோட டாட்டர் ஆர் சன்னுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வரன் வந்து உங்களுக்கு 2026 கண்டிப்பாக அமையும். யாரெல்லாம் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, இப்போ லவ் பண்ணி உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா 2026 பேரண்ட்ஸ் கொஞ்சம் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியோ 2026 கடைசியில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற அமைப்பு கூட இருக்கிறத பார்க்க முடியுது. யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு அடுத்த வருஷம் பெரிய அளவில் கை கொடுக்காது. ஓகே, அதை மட்டுமே நம்பிட்டு இருக்காமல் நீங்கள் புது முயற்சிகளில் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். டீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுது. உங்களுக்கு நல்ல ஒரு டீம் அமைவாங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு நல்ல ஆட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஆட்கள் கிடைப்பாங்க. உங்களோட நல்லா இணைந்து வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு கொடுப்பினை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். அடுத்த வருஷம் வந்து உங்களுக்காக ஒரு சில செலவுகள் பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்ப பணம் சேர்த்து வச்சுட்டே இருந்திருக்கீங்க, ஆனால் அதனால் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, வாழ்க்கையில் நிறைய ஃபன்னான விஷயங்கள் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த வருஷம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் வாங்குவீங்க. புது காராக இருக்கலாம், இல்லை புது ப்ராப்பர்ட்டி ஒரு அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அதை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸுமே நான் பார்க்குறேன். உங்கள் யாராவதுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வாட்ச் பிராண்ட் எனக்கு இது இருக்குது, இந்த பிராண்ட்லேருந்து நான் ஒரு வாட்ச் வாங்கிடணும்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். நிறைய பேர் வாட்ச் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்கள, வாட்ச் கலெக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் வந்து அடுத்த வருஷம் வாட்சஸ் வாங்குவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அண்ட் வந்து கோல்டு ஜுவல்லரி, கோல்டு ஆர் டைமண்ட் எது நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்குங்க. ஏன்னா இப்போ வந்து டிப்ரிசியேஷன் போயிட்டுருக்கு இல்லையா, கோல்டு வந்து விலை குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க கோல்டில். ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக இருக்குது. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். உங்களுக்கு யாராக வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. இது வந்து இப்போ ரொம்ப நாளாக பேசாத ஒரு ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வந்து திரும்ப பேசுவாங்க. 2026 உங்களுக்குன்னு ஒரு புதிய நியூ பிகினிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பில். அண்டு லவ் பண்ணவங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நான் 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு அவரோட பேசி அப்படின்னா நீங்கள் வந்து லைக் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. மொத்தத்தில் 2 பேரும் ரிகன்சைல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு 6-7 வருஷம் கழித்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். நிறையா ஸ்வீட் சாப்பிட்றவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்வீட் டூத்துன்னு சொல்கிறோம்ல, அதிக அளவு சர்க்கரை உள்ள உணவு, அதிக சர்க்கரை உள்ள உணவு சாப்பிட்றவங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சர்க்கரை சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு டயட்டிங் டெக்னிக் ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களோட ஃபிட்னஸ் கோல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க வெயிட் குறைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அண்ட் இந்த லாட்ரிங்கிற விஷயம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது சிட் போடுறீங்க, இல்லை லாட்ரி சம்மந்தப்பட்டு
இல்லை லாட்ரி சம்மந்தப்பட்டு ஏதாவது லாட்ரி டிக்கெட்ஸ் வாங்குற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டாக கூட விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பெரிய ஜாக்பாட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். வாராகி அம்மன் சாய்பாபாவை கும்பிட்றவங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ். வாராகி அம்மன் சிலை நீங்கள் புதுசாக வாங்குவீங்க. சாய்பாபாவை கும்பிட்றவங்க சாய்பாபாவுக்குன்னு ஒரு டொனேஷன் கொடுப்பீங்க, சாய்பாபா கோயிலில் வந்து டொனேஷன் கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அண்ட் ஒரு சில பேர் ஷீரடி போயிட்டு வர்றதுக்கான பிளான்ஸ் கூட உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸ்பிரிச்சுவல் அசென்ஷன்னு நம்ம சொல்லுவோம், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டினா எனக்கு என்னன்னே பெருசாக இப்போ தான் ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் பார்க்குறது, 2026 நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவோட கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஸ்பிரிச்சுவல் குரு நிறைய பேர் இருக்காங்க. கனெக்ட் ஆகுறதுனா பர்சனல் கனெக்ட் அப்படின்னு நான் சொல்லலை. லைக் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு அவங்க சொல்கிற அவங்களோட சில வீடியோஸை வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் மென்டார் ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 2026. உணவு கட்டுப்பாடுங்கிற ஒரு மெசேஜும் நான் பார்க்குறேன். ஸோ அதிக அளவு உணவு வந்து அதிகமாக சாப்பிட்டுட்ருக்கீங்க, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்க்கான ஒரு வழியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். டயட்டீஷியன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி உணவு சாப்பிட்லாம், லைக் லோ கேலரி டயட்டில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தண்ணி, லைக் யாராவது கடந்து பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷிப்பில் க்ரூஸ்லாம் வந்துருச்சு இப்போ இல்லையா, கார்டேலியா க்ரூஸ் அப்படின்லாம் இப்போ விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி க்ரூஸில் வந்து ஃபேமிலி ட்ரிப் ஒரு வெக்கேஷன் உங்களுக்கு அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக அமையும். அண்ட் புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்க 2026 நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க இந்த ரீடிங்கை. ஓகே, கல்யாணம் ஆகிட்டு இதே மாதிரி க்ரூஸில் வந்து ஒரு ட்ரிப் புக் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா போட்டிங், இந்த மாதிரி சில விஷயங்கள், போட்டிங், ரிவர், வாட்டர் ஃபால்ஸ், இந்த சில விஷயங்களும் எனக்கு வந்து தோணுது. உங்களை விட வயசு ரொம்ப அதிகமான அல்லது வயசு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களோட பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணுவீங்க, அவங்க அதை வேறு மாதிரி ரிசீவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு பேசணும். நீங்கள் 2026 சில குழப்பங்கள் பேச்சுவார்த்தையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த மாதிரி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஒரு விஷயம் கன்வே பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி வேர்ட்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லாரும் டைரி எழுத ஆரம்பிங்க. உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். உங்களோட ரொம்ப நாள் ஆசை எதுவும் நிறைவேறாமல் இருக்குன்னா நீங்கள் எழுதுறதுனால அது உங்களுக்கு 2026 கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஜேர்னலிங், எழுதுறது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் டெய்லியும் ஒரு ரொட்டீனாக கொண்டு வரணும் 2026 அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நான் பார்க்குறேன். பார்த்துட்ருக்கிற ஒரு சில பேருக்கெல்லாம் பேக் பெயின் இஷ்யூஸ் இருக்கும். பேக் பெயின் ஒரு ஸ்பைனல் கார்ட், முதுகு வலி, அந்த முதுகு தண்டு வலியெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களை வந்து ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உங்களை கம்மியாக பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரொம்ப பாடிக்கு வந்து ஒர்க் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பார்க்குறேன். பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது யாரெல்லாம் பெட் ரெஸ்ட்டில் இருக்கீங்களோ நீங்களாம் இன்னுமே கொஞ்சம் மாதத்துக்கு பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் தேவையில்லாமல் செய்ய வேணாம். அது வலியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. 2026 கார் வாங்குவீங்க. ஒரு சில பேரெல்லாம் ஒரு சின்ன ஸ்மால் பட்ஜெட் கார், இந்த காரே நான் வாங்கினதில்லை, கார் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் உங்களுக்குள்ள ஓடிட்டுருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் கார் எடுங்க. அதிக அளவு லோன் போட்டுறாதீங்க. இது பொதுவான ஒரு மெசேஜ். அதிக அளவு லோன் போட்டு வீடோ காரோ வாங்குறத பற்றி யோசிக்க வேணாம். உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலான ஒரு அமௌண்ட் மட்டும் நீங்கள் லோன் எடுக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து உங்களை வந்து காப்பாற்றும். ஓகே, உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா அடுத்த வருஷம் உங்கள் குழந்தைங்க வந்து ஏதாவது காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் அவங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் ரொம்ப ப்ரௌடான ஒரு பேரண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இது உங்கள் நீஸாக இருக்கலாம், கசின் யாராவது இருக்கலாம். உங்களோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற அந்த ஒரு குழந்தை ஒரு நல்ல ஒரு சாதனை பண்ணுற ஒரு
வருஷம் 2026 இருக்கும். இதனால் உங்களுக்கும் மனசால் வந்து சந்தோஷப்படுவீங்கங்கிற ஒரு விஷயமும் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டீ லீஃப் கார்ட்ஸ் அண்ட் ஏஞ்சல் கார்ட்ஸில் பார்க்கலாம் வேறு என்ன மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு 2026க்கு தெரியணும் அப்படின்னு பார்க்கலாம். வாவ்! நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. நம்ம கேண்டில் வேக்ஸ் ரீடிங்கில் பார்த்தோம்ல, உங்களுக்கு ஒருத்தர் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்க்குறேன். உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு டைமண்ட் ரிங் அல்லது கோல்ட் ரிங், வாட்சஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷஸான கிஃப்ட்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, லவ் விஷயங்கள் உங்களுக்கு 2026 ரொம்ப நல்ல அவுட்கம் தரும். ஓகே, யாரெல்லாம் லவ்வில் ஒரு மாதிரி ஸ்டக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு வீட்டில் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு. அந்த 2026 முடியும் போது அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த ஒரு விஷயமும் வருது. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ புதுசாக ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். பண்ணிகிட்ருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலை, புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் தேடி போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு 2026 அதிகமாகவே இருக்குது. ஒரு நியூ சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் 2026. ஓகே ஓகே, இந்த 2 கார்டு எடுத்துக்கலாம். ஃபோர்ஸஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் யூ. யாராவது வந்து உங்களுக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது யார் அந்த பிளாக் ஷீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. யாரெல்லாம் உங்களை வந்து எதிர்த்துக்கிறாங்க, யாருக்கு உங்களை பிடிக்கலங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து 2026 தெரியும். விக்ட்ரி. ஓகே, உங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் ஏதாவது புது முயற்சியில் இறங்குறீங்கன்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஏன்னா விக்ட்ரிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துருச்சு. ரொம்ப பாசிட்டிவான மெசேஜஸ் இது வரைக்கும். இந்த ஒரு கார்டு மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ். யாராவது உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்கள் மேலே கண்ணு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை சுற்றி என்றைக்கும் அந்த ஒரு சேஃப் பபிள் உங்களை சுற்றி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும், விஷுவலைஸ் பண்ணிக்கணும். உங்களை சுற்றி ஒரு வெள்ளை கலரில் பபிள் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பபிளை உடைக்கிறதுக்கு யார்கிட்டையும் அந்த பவர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஈவலையெல்லாம் உங்கள் மேலே விழுகாது. குட் அட்வைஸ் ஃப்ரம் அ வைஸ் பர்சன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டார், ஸ்பிரிச்சுவல் குரு உங்களுக்கு வருவாங்க. அவங்க வீடியோஸை நீங்கள் ரொம்ப வந்து ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுவீங்க. அவர் சொல்லிட்டாருல்ல கண்டிப்பாக வந்து என் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர மோட்டிவேட்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் திரும்பவும் வந்திருக்கு. இது எல்லாமே நான் கேண்டில் வேக்ஸில் சொன்ன அதே மெசேஜஸ் தான் உங்களுக்கு வருது. இது ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு பிடிக்காதவங்க யாரோ இருக்காங்க, அது யாரும் நீங்கள் கண்டுபிடிப்பீங்கிறது நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்க்குறோம். வேறு என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அதான் ஐ திங்க் இந்த உங்களை சுற்றி ஒரு சிலர் வந்து உங்களுக்கு நல்ல இன்டென்ஷன்ஸோடு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வெளியில் வரும். அது யாருன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு வந்து ரியலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் இருக்கும். பரவாயில்ல, இவங்களை நம்ம இன்னும் நம்பிட்டு இருந்தோம்னா நம்மளோட எல்லா விஷயத்தையும் அவங்க கறந்து எல்லாருக்கிட்டையும் பரப்பியிருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு தெரிய வந்திருக்குல்லன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ் அதிகமாக வருது, நைட்டில் ஒழுங்காக தூங்க முடியறதில்ல அப்படின்னா இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டாரோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களோட தாட் பேட்டர்ன்ஸ் பாசிட்டிவான ஒரு தாட் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஒரு புது ரொட்டீன் உங்களுக்காக பில்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு பெட்டர் ஆகும் 2026. டால்ஃபின், ஃபைனான்ஷியல் கெயின். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சிட் போட்டு வச்சுருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஏதாவது விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும்.
ஓகே, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ முதல்ல ஏதாவது உங்களுக்கு லாஸ் இருந்திருக்கு, பெருசாக ரிட்டர்ன்ஸ் வரலைன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் ஸ்டக்கான அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை, பொதுவாக ஃபைனான்ஷியலி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் எல்லாம் வந்து ஆப்ஸ்டிக்கலாக இருந்திருக்கு, ஃபைனான்ஷியல் பிளாக்கேஜஸ் இருந்திருக்குன்னா அது எல்லாமே உங்களுக்கு போய் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஃபைனான்ஷியலி நல்ல ஒரு லெவலுக்கு நீங்கள் போவீங்க, புது முயற்சிகளில் இறங்குவீங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். அடுத்து ஹிடன் சீக்ரெட்ஸ் கேன் ஹார்ம் யூ. ஓகே, ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி எனர்ஜி. ஸோ உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் முதுகுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இருந்தாலும் யாரையும் நம்பி எல்லா விஷயமும், முக்கியமாக பண விஷயம் எதுவும் ஷேர் பண்ண வேணாம். ஓகே, இது வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம ஒரு கார்டு பார்க்கலாம். போட். நான் சொன்ன மாதிரி இந்த போட்டு, ஷிப்பு இதெல்லாம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு அந்த போட்டில் போகிற, ஷிப்பில், க்ரூஸில் போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு 2026 கடல் கடந்து பிரயாணம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வரும். அண்ட் நான் உங்ககிட்ட இதையும் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பணம் உங்களுக்கு எங்கேயாவது வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வரும். சில பேருக்கு உங்கள் பேரண்ட்ஸோட இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு வரும். ஏதாவது சொத்து உங்கள் பேரில் வந்து உயில் எழுதி வைப்பாங்க. உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இல்லை உங்கள் அம்மா அப்பா சொத்து ஏதாவது உங்கள் பேரில் மாற்றி கொடுப்பாங்க. புது அசெட்ஸ் வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்கன்னு சொல்லியிருந்தேன். புது நிலம் வாங்குறதுக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு 2026 வரும். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு 2026 சரௌண்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது கொஷின் இருக்குன்னா ஒரே ஒரு கொஷின் மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அதுக்கான ஆன்சர் இப்போ வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போகுது. நோ நீட் டு வரி. நீங்கள் கேட்ட கேள்வியை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்கம் கிடைக்குங்கிற ஒரு ப்ராமிஸ் யூனிவர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. நாட் த ரைட் டைம். ஓகே, எந்த விஷயத்தில் இது கரெக்டான டைம் இல்லைன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு நாட் அ ரைட் டைம், ஒரு நோங்கிற ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, பார்ப்போம். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ கரண்ட்லி நீங்கள் ஏதாவது விஷயம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னா அது இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேணாம். இது கரெக்டான டைம் கிடையாது. அதை பற்றி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணுங்கள். நிறையா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த விஷயமா நீங்கள் வந்து முயற்சிகள் எடுக்கலாம். இப்போதைக்கு ஆன்சர் நோ. 2025 முடியறதுக்குள்ளே பண்ணிடாதீங்க. 2026 கொஞ்சம் டைம் எடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்திருக்கு. ஆனாலும் இப்போதைக்கு ஆன்சர் நோவாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக அதை உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிற ஒரு ஆன்சர் வந்திருக்கு. பர்சனல் ரீடிங்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் என்னோட இமெயில் அட்ரஸ் இப்போ டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், இதுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணி என்னோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரீடிங் புக் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் மெயிலில் அனுப்பிச்சிங்கன்னா நானே உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவேன். அப்படி இமெயில் பண்ண முடியாதவங்க என்னோடய இன்ஸ்டாகிராமில் 2 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அது ரெண்டும் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த 2 அக்கௌண்ட்டில் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிஎம் பண்ணி உங்களோட ரீடிங்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பியூட்டிஃபுல்லான ரீடிங்கை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், 2026 உங்களுக்கானதாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த வேர்டை மனசார நீங்கள் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபர்மேஷன் அப்படிங்கிறது சில வார்த்தைகளை நீங்கள் நல்லா உச்சரிக்கும் போது நீங்கள் அந்த வார்த்தையாகவே மாறிடுவீங்க. ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் சத்தமாக ஒரு தடவை சொல்லிவிட்டு காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2026 இந்த அழகான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய்.